ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் செகண்ட் இயரில் உயிரியல் கற்பித்தல் பாடத்திட்டம் எழுதுவது எப்படி, அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ், பெடகாகி பயாலஜிக்கல் சயின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படி லெசன் பிளான் எழுதுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலாக இப்போ வந்து இதில் பார்க்கலாம் எப்படி வந்து ஃபார்மெட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ ஆசிரியர் பெயர், சரிங்களா, மாணவ ஆசிரியர் பெயர் எழுதிக்கோங்க. நீங்கள் லெவல் 1 எடுக்கிறீங்களா இல்லை லெவல் 2 எடுக்கிறீங்களா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் போகக்கூடிய அந்த ஸ்கூலோட நேமு. இப்போ பாடம் வந்து சயின்ஸு, சரிங்களா. ஜென்ரலாக வந்து பெடகாகி பொறுத்த வரைக்கும் பாட்னி ஜுவாலஜி ரெண்டு வந்தாலுமே நீங்கள் வந்து சயின்ஸ் தான் வந்து எழுதணும். ஏன்னா நீங்கள் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ் இருக்கிறதுனால பாட்னியும் எடுக்கலாம், ஜுவாலஜியும் எடுக்கலாம். இல்லை பாட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூ, திசுக்களுடைய அமைப்பு. பாட தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூஸ், சரிங்களா. நீங்கள் எப்போ அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்களோ அதோட அந்த டேட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம், கற்பித்தல் நோக்கங்கள். ஸோ அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அபிள் டு த நவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இன் மார்ஃபாலஜி. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து திசுக்களை பற்றியும் தாவரத்தோட புற அமைப்பை பற்றியும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்ட் எழுதிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை ஹவு டிஷ்யூஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஸ்பெசிபிக் பேட்டர்ன். அண்ட் த நெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஷ்யூ பர்ஃபார்ம் லைஃப் ரிலேட்டடாக வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து என்னென்ன இருக்குது ஹியூமன் பீயிங்ஸில், அந்த மாதிரி. அடுத்து கற்பித்தலுக்கு தேவையான வளங்கள். இப்போ நம்ம அந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பிஎட் அந்த டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் போகிறீங்கன்னா சில டீச்சிங் எய்ட்ஸ்லாம் வந்து செய்யணும். அதில் மெயினாக வந்து சார்ட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த சார்ட்டில் வந்து பிளான்ட் டிஷ்யூ, பிளான்ட் பார்ட்ஸு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஃப்ளாஷ் கார்டு, ரொட்டேட்டிக் சார்ட்டு, கலர்ஸ் சாக்கு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீச்சிங் எய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பவருடைய முன்னறிவு. இந்த கற்பவரோட முன்னறிவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நடத்தக்கூடிய அந்த பாடத்தை வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆஸ்க் த கொஸ்டின் ரெகார்டிங் த டிஷ்யூஸ் பீப்புள் ஆன்சர் ஃபார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற, அதாவது அந்த டீச்சர்ஸ் கேட்குற அந்த கொஸ்டினுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு வாட் இஸ் மீன் பை டிஷ்யூஸ், வாட் இஸ் த பிளான்ட் டிஷ்யூ, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ. இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த லெசன் பிளான் எழுதுறதுல. அண்ட் த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கண்டென்ட் போடுற மாதிரி இருக்கும். இதோட ஃபார்மெட் வந்து இதுதான். ஸோ சில ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கற்பித்தல் நோக்கம், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு அது கொடுத்துருவாங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாவது வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்னால் என்ன, டிஃபைன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து growth ஆஃப் செல், டிசைன் ஆஃப் த பர்ஃபார்ம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து மதிப்பீடுங்கிறது நீங்கள் யாரை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை. வாட் இஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. டிஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறாங்க. growth ஆஃப் செல், டிசைன் டு த பர்ஃபார்ம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் வந்து டிஃபைன் பண்ணு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்குறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆர்கன்கிறதுனா என்ன, எ ஸ்ட்ரக்சர் மேட் ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் த டிஷ்யூஸ். அதாவது இந்த ஆர்கன்லாம் வந்து என்னதுன்னா திசுக்களால் சேர்ந்தத ஒரு அமைப்பு தான் வந்து ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மெயினாக நீங்கள் எழுதக்கூடிய அந்த கண்டென்ட் பாயிண்ட்டு டிஃபைன், அதே மாதிரி எக்ஸ்பிளைன், டைப்ஸு, லிஸ்ட் அவுட்டு, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ், இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணு, அதாவது விளக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா இன் பிளான்ஸ் த ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஆர் த ஆர்கன், சைலம் அண்ட் ப்ளோயம் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்னு வந்து ஜென்ரலாக வந்து எழுதிக்கலாம். என்னென்ன டிஷ்யூ இருக்குது. இப்போ சைலம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சைலம் வந்து வாட்டரை வந்து கடத்தும், ப்ளோயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உணவுப் பொருட்களை வந்து கடத்தும். ஸோ இந்த மாதிரி காமனாக வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூஸோட டைப்ஸ் என்ன ஆல்ரெடி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ பிளான்ட் டிஷ்யூட டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னா மெரிஸ்டம் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பேரன் கைமாட்டல் டிஷ்யூ. இந்த சைடு வந்து நீங்கள் டீச்சர்ஸை வந்து டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூவில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, எக்ஸ்பிளைன் த சிம்பிள் டிஷ்யூஸ். அந்த சிம்பிள் டிஷ்யூ எளிய திசுகளை பற்றி விளக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதோ என்னென்ன இருக்குது அப்படின்னு.
இப்போ நம்ம சிம்பிள் டிஷ்யூனா நமக்கு தெரியும் பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. இந்த சைடு வந்து வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு வந்து டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து பதில் சொல்லணும். கோலன் கைமா, பேரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இந்த மாதிரி வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பேரன் கைமானா என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணு அப்படின்னு வந்து இந்த சைடு எழுதிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஆல் த ஷேப்ஸ் ஆஃப் பேரன் கைமா. சிம்பிள் பேரன் கைமா டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் த லிவிங் செல்ஸ், தின் வால்டு, ஓவல், ரவுண்ட் அண்ட் பாலிக்ளோனல் ஷேப். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ், பேரன் கைமா செல்ஸோட ஃபங்க்ஷன். வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் பேரன் கைமா. இங்கே வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா இப்போ அந்த பேரன் கைமா செல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சக்குலண்ட் டிஷ்யூ, சார் நிறைந்தது, ஜீரோஃபைட்டிக் பிளான்ட், ஸ்டோரேஜ் ஆஃப் ரிசர்வ் ஃபுட், அப்சர்வ், இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதான் வந்து மெயின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த மெரிஸ்டம். மெரிஸ்டம்னா என்ன, வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெரிஸ்டம், லிஸ்ட் அவுட் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. மெரிஸ்டம் இஸ் ஏ குரூப் ஆஃப் செல் பவர் ஆஃப் கண்டினியூஸ் செல் டிவிஷன், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த மெரிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெரிஸ்டம் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பேரன் கைமா டிஷ்யூ வந்து டிஃபைன் பண்ணு, மறுபடியும் அகைன் வந்து பேரன் கைமா டிஷ்யூ வந்து டிஃபைன் பண்ணு அப்படிம்பாங்க. வாட் ஆர் த பேரன் கைமா ஸ்டெல்ஸ், டிஷ்யூஸ் ஆர் தோஸ் விச் growth ஆஸ் a ஸ்டாப்டு எய்தர் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அதே தான் டைப்ஸ் ஆஃப் த பர்மனன்ட் டிஷ்யூ, நிரந்தர திசுவோடைய அந்த வகைகளை விளக்கு, என்னென்ன இருக்குது நிரந்தர டிஷ்யூ அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, ஹோமோஜினஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஷ்யூ வந்து டிஸ்கிரைப் பண்ண, வரையறு அப்படின்னா வாட் ஆர் த சிம்பிள் டிஷ்யூஸ், ஹோமோகைனஸ் டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலரி சிமிலர், அதாவது ஒரே மாதிரியான பணிகளையும் உருவத்தையும் இருக்கிறது தான் வந்து சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம், எளிய திசுக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன, டிஃபைன் பண்ணு அப்படின்னு வந்து கேட்பாங்க. வாட் இஸ் ஏ மெரிஸ்டமேட்டிக், growth ஆஃப் த immature the cells of in are capable of under dividing, சரிங்களா, அண்டர் டிவைடிங் அப்படின்னா அண்டர் டீஜெனரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து வந்து செல் டிவிஷன் வந்து நடத்திட்டே இருக்கும். மெரிஸ்டம் இப்போ குரூப் ஆஃப் செல் பவர் ஆஃப் கண்டினியூஸ் செல் டிவிஷன் இஸ் கால்டு மெரிஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் தான், கிவ் எனி டூ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். ஸோ இங்கே எழுதியிருக்காங்க மெரிஸ்டமேட்டிக் செல்ஸுங்கிறது லிவிங் செல்ஸ், ஸ்மால் ஓவல் ஷேப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் க்ரோர் த மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். டூ நாட் த தோஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ், தின் வால்டு, ரொம்ப வந்து தின் வாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அசைன்மெண்ட்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்தொடர் செயல்கள் வந்து என்னென்ன நடந்தப்பட்டது கிளாஸில், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிஷ்யூ ஆர் த growth ஆஃப் த செல் விச் ஆஃப் த பர்ஃபார்ம் இன் பர்டிகுலர் ஃபங்க்ஷன், திசுக்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியை வந்து செய்யுது. பிளான்ட் டிஷ்யூ ஆர் த டூ டைப்ஸ், மெரிஸ்டம் அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூ, மெரிஸ்டம் டிஷ்யூ அப்படின்னு எழுதிக்கலாம். மெரிஸ்டம் இன்க்ளூடு என்னென்ன ஷேப்பில் இருக்குது அதே மாதிரி பர்மனன்ட் டிஷ்யூ இன்க்ளூடு சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரீகால் பண்ணுறீங்க, ஒரு தடவை வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறீங்க, அதான் அவங்க எழுதுறீங்க. அதே மாதிரி பின்தொடர் செயல்கள் நீங்கள் ஏதாவது வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். மேக் த சார்ட் டிராயிங் த ஷோயிங் த மெரிஸ்டமேட்டிக் ஷூட் அண்ட் த ஆல்சோ த ட்ரா த பேரன் கைமா டிஷ்யூ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு யார் கைடு டீச்சரோ அவங்களோட சைன் வாங்கிக்கோங்க. இந்த சைடு உங்களோட சைனு, சென்டரில் வந்து உங்களுக்கு காலேஜில் பெடகாகி யார் இன்சார்ஜோ அவங்களோட சைன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.